கண்ணுக்குட்டி மொல்லமா வாடா, ஏன் நான் எப்படி ஓடி வந்துட்டு இருக்கேன்? அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் ஓடி வந்தேன். ஏன்டா ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, நேற்று நைட்ல இருந்து அம்மாக்கு வயிற்று வலியா, இன்னைக்கு சமைக்கலாம் முடியாது, உங்க அப்பா கிட்ட சொல்லி சமைக்க சொல்லுன்னு சொல்லிட்டாங்கப்பா. நேற்று நம்ம எல்லாரும் தானே கல்யாணத்தில் போய் சாப்பிட்டோம், நமக்கெல்லாம் வயிற்று வலி இல்லையே, அம்மாக்கு மட்டும் எப்படி வயிற்று வலி வந்தது? எனக்கு என்னடி தெரியும், போய் அம்மா கிட்ட கேள்வி. சரி, அம்மாவை கூட்டிட்டு வா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா என்னப்பா சமைக்க போறீங்க இன்னைக்கு? கொஞ்ச நேரம் பொறுமா, உங்க அம்மாவே இன்னைக்கு எப்படி சமைக்க போறப்பாரு. அம்மா வாமா, அப்பா உங்க கூட எதை பேசணுமா? ஏய் கோமதி, உடம்பு சரியில்லையாடி உனக்கு? என்னடி ஆச்சு? ஆமாங்க, நேற்று நைட்லேருந்து ஒரே வயிறு எரிச்சலாக இருக்குதுங்க. கல்யாணத்தில் சாப்பிட்டது ஏதோ ஆவலை போல இருக்குது. நைட்டெல்லாம் வயிற்று வலி, நைட்டெல்லாம் தூங்காமல் பரண்டு படுத்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, இன்னும் கூட வயிற்று வலி போகல. நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பசங்களை சமைச்சிடுங்க. ஒரு நிமிஷம் இரேன், ஒருத்தருக்கு முக்கியமான ஃபோன் பண்ணும். ஹலோ பாயா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓ அப்படியா? அப்படி இருந்து இப்படியே எப்படியுமே அப்படியா? சரி இப்படி அப்படியா? ஓகே ஓகே ஓகே, ஃபோனை வச்சுருங்க பாய். என்னங்க பாய்க்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஆமாம்மா, பாய் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். நேற்று பாய்மா நிறைய நகை போட்டு வந்ததில்ல, நம்ம என்னவோ அதெல்லாம் தங்கமோ வைரமோன்னு நினச்சிட்டு இருந்தோமா, கடைசியில் அது எல்லாம் இழுட்டுனாங்கம்மா. நம்ம தெருமுனையில் டக்லஸு அவன் கடையில் தான் வாங்கிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு வாடகை வெறும் 500 ரூபா தானா, பேசி ஈஸி கம்மி பண்ணால் கூட 410 ரூபா கொடுக்குறானா. உனக்கு உன் தங்கச்சியோட கல்யாணம் வருது சொன்னியே, அப்போ சொல்லுமா, அதே செட்டை நம்ம வாடகைக்கு வாங்கினேன் கல்யாணத்துக்கு ஜம்முன்னு போட்டுன்னு போகலாம். அடடே, என் வயிற்று வலி தானாகவே சரியாக போயிடுச்சுங்க. அடா இன்னும் அதிசயம், வயிறு வலி சரியாக போயிடுச்சா? சரி, அப்போ இன்னைக்கு நான் சமைக்க வேணாம் தானே? அதெல்லாம் சரியாக போயிடுச்சு. உங்கள் 3 பேருக்கு என்ன, நான் ஒரு கல்யாண வீட்டுக்கே சமைச்சு போடுற அளவுக்கு தெம்பாக இருக்கிறேன். சரி, ஒரு 3 பேரும் இப்படி ஓரமாக உட்காருங்க. உங்களுக்கு என்னென்ன வெயிட்டை வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் டக்குன்னு சமைச்சு எடுத்துன்னு வந்துடுறேன் 1/2 மணி நேரத்தில். நைனா 1/2 மணி நேரம் ஆச்சு, அம்மா எல்லாம் சமைச்சிருப்பாங்களா? இன்னும் சமைக்காம இப்போ பாரு டான்டான நம்மளுக்கு எத்தனை பொருள் எடுத்து வந்து வைக்க போகிறான்னு. அப்பா இதெல்லாம் எப்படிப்பா அம்மாவுக்கு வயிற்று வலின்னு சொன்னாங்க? அதெல்லாம் தொழில் ரகசியம் ரோஸ்மேரி, வெளியெல்லாம் சொல்லப்படாது. என்னமோ நம்மளுக்கு இன்னைக்கு டிஃபன் கிடைச்சா சரிதான். இந்தாங்கப்பா, ஆளுக்கு எல்லோரும் டக்குன்னு கேட்ச் பிடிச்சிக்கோங்க பார்க்கலாம். உங்களுக்கு இட்லி, ரோஸ்மரி உனக்கு பூரி. டே சின்ன பையா, இந்தடா மசால் தோசை வித் ஸ்பெஷல் கோகனட் சட்னி. ரொம்ப தேங்க்ஸ்மா. எங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டேன், உனக்கு ஒன்றும் இல்லையாம்மா? எனக்கு மட்டும் தனியாக வெஜிடபிள் பிரியாணி ஆண்டால் ரெடி ஆகிடுது. உங்கள் யாருக்குன்னா சாப்பிட விருப்பம் இருந்தால் நீங்களே ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து ஸ்பூனில் போட்டு முச்சுக்குன்னு சாப்பிட்டுக்கோங்க.